ஸோ இந்த கெட் சிஎஸ்எஸ் வேல்யூ வந்து என்ன பண்ணோம், நம்மளுக்கு வந்துட்டு சிஎஸ்எஸோட இந்த இந்த ஸ்டைல் வியூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டைலும் இங்க வந்து அசைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரியேட் நியூ அக்கௌண்ட்னு ஒரு பட்டன் இருக்குன்னா அந்த பட்டனுக்கு ஏற்ற மாதிரி இங்க வந்துட்டு வியூ ஆகும். இதுல வந்து பேக்ரவுண்ட் கலர் இருந்தா பேக்ரவுண்ட் கலரு, இல்ல வெறுமனே வந்துட்டு கலரு அப்படின்னு மட்டும் ஒரே ஒரு நேம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நேம், எந்த நேம் இங்க கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம அங்கே வியூ பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் facebook.com facebook.comல சிஸ்டம் டிரைவர் மேனேஜர் டாட் குரோம் டிரைவர் நீ எட்ஜ் வச்சிருக்கீங்களா? நியூ எட்ஜ் டிரைவர். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு மேக்ஸிமைஸ் கமெண்ட் மட்டும் கொடுத்துடலாம் எப்பவுமே. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அந்த வெப் எலமெண்ட்டை போட்டுடணும். இந்த கிரியேட் நியூ அக்கௌண்ட், இதனால பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் போட்டு பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் போட்டு பேக்ல இருந்து கொஞ்சம் வேர்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? எப்பவுமே ஃப்ரண்ட்ல இருந்து எடுக்கக்கூடாது, பேக்ல இருந்து தான் எடுக்கணும். பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட்க்கு நீங்க சொல்லிருந்தீங்க ஆல்ரெடி, அந்த எந்த எலிமெண்ட் எடுக்கணும் ஆக்சுவலி அது எனக்கு கரெக்டா தெரியல. நேட் கிளாஸ் பார்த்துருந்தாங்க தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த பிளாக் கலர்ல இந்த வியூ இருக்கு பாத்தீங்களா, இங்க நீங்க யூஸ் பண்ற இந்த லேபிளோட இந்த டெக்ஸ்ட் தான் எடுக்கணும். ஓகே. ஸோ இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து நீங்க பார்ஷியலா எடுத்தா அது பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட். பார்ஷியல் கூட வந்துட்டு பேக்ல இருந்து ரிமூவ் பண்ணிடணும், ஃப்ரண்ட்ல இருக்கிறத அப்படியே வைக்கணும். ஓகேங்களா? ஓகே. அது நம்ம இதுக்கு லிங்க் டெஸ்டும் வைக்கலாம் இல்லைங்களா? இப்ப வைக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வைக்கலாம், ரெண்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கெட் சிஎஸ்எஸ் வேல்யூ, கெட் சிஎஸ்எஸ் வேல்யூ ஸ்ட்ரிங் ப்ராப்பர்ட்டி நேம் கொடுது. ஸ்ட்ரிங் ப்ராப்பர்ட்டி நேம்னா அங்க ஏதாவது ஒரு நேம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை ஆல்ரெடி இன்ஸ்பெக்ட் பண்ணி வச்சாச்சு, அதை அதுக்கான நேம் இங்க இருக்குது பாத்தீங்களா, இதுல இருந்து எந்த நேம் வேணா நீங்க கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பேக்ரவுண்ட் கலர் இதை நான் கொடுத்தேன்னா இங்க வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன்னா என்ன பேக்ரவுண்ட் கலர்னு கொடுக்கும். இப்ப கிரீன் கலர் பேக்ரவுண்ட். ஓகே. அந்த வெப் எலிமெண்டோட பேக்ரவுண்ட் கலர் தரும். கலர் தரப்போதுன்னும் போதும் நம்ம வந்து அதை கன்சோல்ல பிரிண்ட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் இது எந்த எதுல கொடுக்குறது. ஸோ ஸ்ட்ரிங்னு போட்டு ஒரு வேரியபிளை சேவ் பண்ற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் சி அப்படின்ற ஒரு வேரியபிளை சேவ் பண்றதா வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல டவுட் இருக்கா? இல்ல. இதேதான் நீங்க பண்றமா கோடிங் பண்ணும்போது டவுட் வருதுன்னு சொல்லிட்டு அது எப்படி இருக்கு? அது எப்பவுமே சார் பார்க்கும்போது டீச் பண்ணும்போது ஈஸியா தானே இருக்கும். தெரியாது. ஆமா, எழுதும்போது வந்து இந்த லாகின்க்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் போட சொன்னீங்கல்ல, அதுல அது மாதிரி பார்ஷியல் லிங்க் எடுக்க முடியல. அந்த எடுக்க முடியுமே. இல்ல
அது கொஞ்சம் காமிக்கிறீங்களா? அதை அது காட்டிடும். சரி, இப்போ இந்த லாகின்ல நீங்க எடுக்கணும், அவ்வளவுதானே. இப்போ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி இதை நீங்க வந்துட்டு செக் பண்ணிடுறோம். அது செலக்ட் பண்ணா அந்த கிரியேட் நியூ வேல்யூ தனியா நேம் இருந்த மாதிரி இதுக்கு இல்ல இல்ல அந்த இல்ல. இந்த படிக்கட்டு click Click த்ரீ பண்ணி பண்ணி டாட்ஸ் எனக்கு பாத்தீங்களா, login இல்ல. இந்த 3 டாட்ஸ் வந்து கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க லாகின் வரும். லாகின். ஓகே 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 சாரி. அதுவுமே இல்ல தனியாலாம் இல்ல, அதுக்கு வந்து டிவ்வுக்குள்ள இருக்கும். டிவ்வுக்குள்ள இருக்கிறத நீங்க கரெக்டா கிளிக் பண்ணி பார்க்கணும். இந்த 3 டாட்டை ஓகே கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஆங்கர் டேக்ல இருக்கும் அது. ஓகே. ஓகே. ஓகே நானும் ட்ரை பண்ணாது. நீங்க அந்த வீடியோல அது சொல்லலையா, அதனால அதுலயும் இல்ல, அதனால அப்படியே விட்டுட்டேன். ஓகே ஓகே. ஆனா ஆல்ரெடி சிஎஸ்எஸ் வேல்யூ பார்த்துட்டோமோ நம்ம. அது தெரியும், நெட்டே சொல்லி கொடுத்துட்டீங்க. நேத்தே சொல்லி கொடுத்துறேன்ல சிஎஸ்எஸ் வேல்யூ. ஆமா. இல்ல சார் இருக்கட்டும், இன்னைக்கு நேத்து நான் வரல, அதனால எனக்கு யூஸ் ஆகுது. ஓகே ஓகே வீடியோ ஓகே நான் 15 மினிட்ஸ் லாஸ்ட் 15 மினிட்ஸ் இன்னும் பார்க்கல. 15 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் தான் பார்த்திருக்கேன். ஓகே ஓகே. கெட் சிஎஸ்எஸ் வேல்யூ முடிஞ்சிச்சு. சார் அது ஒன்றும் முடியல, ப்ரோக்ராம் நம்ம பார்க்கலைங்களே, முடிக்கலையே நம்ம. சோ ஓகே ஓகே ஓகே. இல்லங்க, இல்ல நேத்தே டீச் பண்ணியே முடிச்சிட்டேன். நீங்க இவ்வளவுதான் பண்ணிட்டீங்க, ஆன்சர். இது அதான் நான் சொன்னேன், அவங்களுக்கு தெரியுது, எனக்கு ஒரு தடவை ரன் பண்ணி ஆமா, காட்டுங்க. நேத்து காட்டி கொடுத்தீங்கல்ல. நேத்து அவங்க பண்ணதான் இனி ப்ரோக்ராம் ரைட் பண்ணிட்டீங்க, அதை கொஞ்சம் ரன் பண்ணிட்டீங்க. அதான் ஆன்சர் அதான் இல்லைங்களா? இதுதான் ஆன்சரு. இதை காப்பி ம். பண்ணி நீங்க W3 ஸ்கூல்ஸ் இல்ல ஏதாவது ஒரு வியூல வந்துட்டு இந்த இதை அப்படியே பேஸ்ட் பண்ணி கூட நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு RGBA கலர் பிக்கர் வரும். ஓகே. அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்துட்டு இங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது ஆன்சர் வரும். பிங்க் கலர்ல வருது இல்லைங்களா? இல்ல இல்ல ஒன்றும் அந்த இதுலங்க, இது வேற ஒண்ணுங்க இது. நம்ம கூட இதுல போட்டு பார்க்கணும். இல்ல அந்த ஆன்சரை நீங்க எது போட்டீங்க அதுல, நான் பார்த்துதான், நீங்க போட்டதை நான் பார்த்தேன் நானு. ஓகே. இருந்துச்சா? ம், ம், ம். ஸோ நீங்க உங்களோட இதை வந்து இங்க பேஸ்ட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி காட்டும். இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. இந்த ஒரு வெப்சைட் தான் இருக்குது அப்படின்லாம் இல்லை, இது மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. உங்களுக்கு ஆன்சரும் எது வருதோ நீங்க அப்படியே நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து கரெக்ட் இருக்கும். இல்ல காமனா எல்லாரும் யூஸ் பண்றதா இருந்தா W3 ஸ்கில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லேர்னிங் வெப்சைட் இருக்குது. அந்த லேர்னிங் வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கிற அந்த ட்ரை யுவர் செல்ஃப் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுல வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இதுல சிஎஸ்எஸ் செலக்டர் உள்ள போய் அதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் அந்த மாதிரி ஒரு லேர்னிங் வெப்சைட் யூஸ் பண்றது ஒரு காமனான விஷயம், நல்ல கரெக்டான விஷயம். ஓகே. இப்ப நீங்க இது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் சார்? இப்ப சிஎஸ் செலக்டர் வந்துட்டு நம்ம கலர் வந்துட்டு இப்ப கரெக்டான டெவலப்பர் வந்துட்டு ஆஸ் பர் ரெக்குயர்மெண்ட் படி அட்ராக்டபிளா இருக்குதா இல்லையாங்கிறது பார்க்கணும். ஓகே. ஸோ நம்ம எஸ்ஆர்எஸ் படி நம்மளுடைய அப்ரோச் படி கிளைண்டோட அப்ரோச் படி கரெக்டா இருக்குதா இல்லையான்ற மாதிரி ஒரு வியூ பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கெட் டேக் என்ன, கெட் ஆட்ரிபியூட்னா என்ன, இதை பார்த்துடலாம். கெட் டேக் நேம், கெட் ஆட்ரிபியூட். இதுலயே பார்த்துடலாம். facebook.comலயே நம்ம வந்து கெட் ஆட்ரிபியூட்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கெட்டுமே வந்து ஸ்ட்ரிங்லயே போடுங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஒரு இன்ஃபர்மேஷன் டைப் பண்றீங்க. என்ன டைப் பண்றீங்க? இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டாட்ஸ் வித் சென்கீஸ்ல வந்துட்டு சந்துருன்றது டைப் பண்றேன். இந்த சந்துருன்றது டைப் ஆச்சா ஆகலையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? அந்த டைப் ஆச்சா இல்லைன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த
இந்த வெப் எலிமெண்ட்டை நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ம். இந்த வெப் எலிமெண்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ண உடனே நமக்கு வந்துட்டு இங்க கொடுத்துருக்கு பாருங்க, கெட் டேக் நேம்னா டேக் நேம், அது பர்டிகுலர் வெப் எலிமெண்டோட டேக் நேம் எடுத்து வந்து காட்டும். அதே வந்து நம்ம கெட் ஆட்ரிபியூட்னா அந்த ஆட்ரிபியூட் ஐடி இருக்கு பாத்தீங்களா, ம்ஹும். அந்த ஐடி வந்து சேஞ்ச் ஆகுதா சேஞ்ச் ஆகலையா, நேம் வந்து சேஞ்ச் ஆகுதா சேஞ்ச் ஆகலையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த ஐடி, இப்போ இந்த எலிமெண்ட்ல நம்ம இந்த ஐடி வந்து இமெயில் இருக்குது, நேம் வந்து இமெயில் இருக்குது. ஐடி வேணும்னா ஐடியோட ஆட்ரிபியூட் ஐடின்னு கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ என்ன இருக்குதோ அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ம். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஸ்ட்ரிங்னு கொடுத்து ஒரு வேல்யூ வந்துட்டு ஆட்ரிபியூட் பார்க்க போறோம். ஸோ ஏன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவல் கொடுத்து இந்த ஆட்ரிபியூட் தான் பார்க்க போறோம். கரெக்டா, இந்த ஆட்ரிபியூட் எடுத்து இங்க பார்க்க போறோம். இதுல வந்து டாட் கொடுத்து கெட் ஆட்ரிபியூட்ல சந்துரு இருக்கான்னு செக் பண்ண போறேன். if போட்டு செக் பண்ணு. நேம் வந்து செக் பண்ணணும்னா செக் பண்ண நேம் இருக்கலாம். ம். ஐடியோட ஆட்ரிபியூட் செக் பண்ண போறதா ஐடியோட ஆட்ரிபியூட் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் வந்து நம்ம இங்க செக், இப்போ இந்த லாகினோட ஐடி இருக்குல்ல, ம். லாகினோட ஐடி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இப்ப லாகினோட ஐடி இதா இருக்குது, சரிங்களா. ம்ஹும். ம், Yes. இந்த ஐடியை வந்து நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இங்கேயே வந்து டபுள் கோட்ஸ்ல பேஸ்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். ம். சரி, டபுள் கமெண்ட் பண்ணி ஸ்பேஸ் பண்றேன். ஆனா இந்த ஐடி வந்து இப்ப நம்ம இப்ப செக் பண்ணும்போது அதே வராது பாருங்க. Okay. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த நேம் எடுத்துக்கிறோம். இந்த நேம் எடுத்துட்டு இந்த நேமுக்கு வந்துட்டு நம்ம லாகின் இருக்குல்ல, அதை எடுத்து இங்க போட்டாச்சு. Name. ஸோ நேம் போட்டாச்சு. இப்ப இந்த நேம்ல இருக்கிற இந்த ஐடியை தான் நம்ம செக் பண்ண போறோம். ஐடி வந்து ஆல்ரெடி இதுதான் இருந்தது, கரெக்டுங்களா. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த ஐடி வந்து நம்ம இன்னொரு வாட்டி செக் பண்ணும்போது அதே தான் வருதா வரலையான்றதை செக் பண்ணலாம். Okay. ஸோ இதுக்கு வந்து ஒரு சிஸ்டோட எடுத்து கொடுத்து வைப்போம். இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா சந்துருன்ற டைப் ஆயிடுச்சு. சந்துருன்ற டைப் ஆனது வந்து இங்க ஐடி வந்துட்டு மாறி இருக்கு பாருங்க. இந்த ஐடியும் இந்த ஐடியும் சேஞ்ச் ஆயிருக்கு. Yeah. ஸோ ஐடி ஒரு வாட்டி சேஞ்ச் ஆகுதா சேஞ்ச் ஆகலையான்றது இந்த வியூல இருந்து தெரிஞ்சுக்கலாம். கெட் ஆட்ரிபியூட் கொடுத்து இங்க ஐடின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஐடி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா இல்லையன்றத நம்ம இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஸோ கெட் ஆட்ரிபியூட்டோட பர்பஸ் வந்து இதுதான். இல்ல நீங்க வந்துட்டு நீங்க டைப் பண்ண அதே இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கா இல்லையன்றது தெரிஞ்சுக்கணும்னா அதே இன்ஃபர்மேஷன் வருதா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அதே ஸ்ட்ரிங்னு போட்டு இதுல வந்து ஏன்னு பதிலா வின்னு வச்சுக்கோங்க. இந்த வி வந்துட்டு இங்க கொடுக்குறீங்களா, இந்த வெப் எலிமெண்ட் தான் நம்ம சந்துருன்றது டைப் பண்ணிருக்கோம், கரெக்டுங்களா. இந்த வெப் எலிமெண்ட் சந்துருன்னு டைப் பண்ணது வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்கா இல்லைன்றதை நம்ம செக் பண்ண போறோம். அதுக்காக அதே கெட் ஆட்ரிபியூட்ல வச்சு ஐடிக்கு பதிலா வேல்யூன்னு கொடுக்கணும். வேல்யூனா அங்க எதுவும் இருக்காது, கரெக்டுங்களா. ஆனா நம்ம டைப் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அதுலதான் ஸ்டோர் ஆயிருக்கும். அதுதான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ள தான் இருக்கும். டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ள நான் இந்த வேல்யூன்றது, இந்த ஐடின்றது ஒரு ஆட்ரிபியூட் நீங்க பார்த்துருப்பீங்க, நேம்ன்றது ஒரு ஆட்ரிபியூட் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்ரிபியூட் இல்லாம வேல்யூன்ற ஆட்ரிபியூட் நம்ம கொடுத்துருந்தோம்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ள என்ன டைப் ஆயிருக்கோ அது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்.
ஸோ கெட் ஆட்ரிபியூட்டோட பர்பஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. கெட் ஆட்ரிபியூட்னா 2-3 விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பர்டிகுலர் ஆட்ரிபியூட்டோட வேல்யூ என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்துட்டு அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள என்ன இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் கரெக்டாக டைப் ஆயிருக்கா இல்லைன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இது எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பேராகிராஃப் டைப் பண்றோம், ஒரு 1000 வேர்ட்ஸ் டைப் பண்றோம்னா 1000 வேர்ட்ஸுமே பிரிண்ட் ஆச்சா இல்லையா, இல்ல அதுல ஒரு டோட்டல் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு எவ்வளவு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, எல்லா வேர்ட்ஸும் டைப் பண்ணிட்டு அதை வேல்யூவே எடுத்தோம்னா அது வேல்யூவும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி வந்துன்னா ஸோ எல்லா வேர்ட்ஸும் டைப் ஆயிடுச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். கெட் ஆட்ரிபியூட் இப்படி யூஸ் ஆகும். லாஸ்டா நம்ம பார்க்க போறது வந்துட்டு அந்த கெட் டேக் நேம். கெட் டேக் நேம்ன்றது ரொம்ப 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 ஈஸி. இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். என்ன இந்த பர்டிகுலர் இந்த வெப் எலமெண்ட்டுக்கு என்ன டேக் நேம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ பர்டிகுலர் டேக் நேமுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி இது ஸ்ட்ரிங்னு வச்சுட்டு டேக் நேமுக்காக டீனே வச்சுக்குவோம். ஈக்குவல் டு கொடுத்து இந்த டேக் நேம்ல டாட் கொடுத்து கெட் டேக் நேம் கொடுத்தா நம்மளுக்கு வந்து செமிகோலன் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ அதே மாதிரி ஒரு சிஸ் அவுட் பார்த்தோம்னா முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இதுல டவுட் இருக்கா? இல்ல. டவுட் இருந்தா அது ஓப்பனா என்ன? கேளுங்க. அன்னைக்கு கிளாஸ் அன்னைக்கு முடிச்சுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா டிராபேக் இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ் புரிய ஆரம்பிக்கும். இல்ல நெக்ஸ்ட் கிளாஸ் புரிய ஆரம்பிக்கிறது உங்களுக்கு வந்துட்டு கன்ஃபியூஷன்லயே அப்படியே போயிட்டே இருக்கும் கிளாஸே. ஸோ சந்துருன்ற டைப் பண்ணது இங்க வந்துருச்சு. டேக் நேம் வந்து இன்புட், அது இன்புட் வந்துருச்சு. இதுல வந்து இன்புட்னு இன்ஸ்பெக்ட் பண்ணா இன்புட்னு தெரியும் இல்லைங்களா? அந்த இதுல டேக் நேம் இங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும்ல உங்களுக்கு. ஓகேயா? லாஸ்ட்ல வந்துட்டு நம்ம கொடுத்த எந்த பட்டன் கொடுத்துருக்கோம், இமெயில்ன்றது கொடுத்துருக்கோம். இமெயில்ன்றது கொடுத்துருக்கோம். இமெயில்ன்றது கொடுத்தோம்னா அந்த இமெயில்ன்றதை நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட டேக் நேம் இன்புட்ன்றது தெரிஞ்சிடும். ஓகே, கரெக்ட். சரிங்களா? சோ கெட் அட்ரிபியூட் அப்புறம் கெட் அட்ரிபியூட், கெட் கெட் டேக் டேக் நேம், நேம். கெட் டேக் நேம். ஓகே, ரெண்டு ஐட்டம். இது சிஎஸ்எஸ் சிஎஸ்எஸ் இன்னைக்கு வந்து நம்ம கெட் அட்ரிபியூட், கெட் டேக் நேம், அடுத்தது வந்துட்டு சிஎஸ்எஸ் செலக்டர் நேத்தே பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க உண்மையை சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அதுக்கு இன்னைக்கு லிஸ்ட்ல வந்துடாது. ஸோ இன்னைக்கு இஸ் க்ளோஸ், இஸ் கியூட், அதுக்கப்புறமா விண்டோ ஹேண்டில்ஸ், கெட் விண்டோ ஹேண்டில்ஸ். யா. ஸோ இன்னைக்கு ஒரு 5 டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் நான் நிறைய போற ஸ்பீடா போற மாதிரி தான் சொல்லுங்க, கொஞ்சம் வேணா ஸ்லோ பண்ணிக்கிறேன். நேற்று வந்து கெட் இஸ் டிஸ்பிளேடு, கெட் சைஸ் கூட பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்த்தோம் பார்க்கலையா? இன்னைக்கு கெட் சைஸ் கூட பார்த்துருக்கோம். இங்க இது விண்டோட விண்டோஸ்ல சைஸ் பார்த்தோம், என்னன்னு பிக் சைஸ் பார்த்தோம். பார்த்தோம். ஆமா, விண்டோட விண்டோஸ்ல சைஸ் பார்த்தோம். என்ன பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து கெட் சைஸ் பார்த்தா இது. அதுதான் சைஸ் வந்து கெட் பண்ணி நம்மளுக்கு அது வந்து என்ன பிரிண்ட் ஆகும். வந்துச்சு சைஸ் பார்த்தோமா நம்ம? என்ன ஷோர். இப்போ நம்ம இதை ரன் பண்ணா கூட ரன் நமக்கு வந்து பண்ணா 2 அது வந்து நான் பிரிண்ட் பார்த்தேன். ஆகும். ஸோ இந்த சைஸுங்கிறது எத்தனை விண்டோ ஓப்பன் ஆகுதுன்னு சொல்றதா? ஆமா, அவ்வளவுதான். இல்ல அது பர்டிகுலர் அந்த ஆப்ஜெக்டோட சைஸ் என்னன்றது காட்டுது, அவ்வளவுதான். இங்க வந்து நம்ம விண்டோ சைஸ் வந்து 2 வச்சல 2 காட்டும். இப்ப நம்பர் ஆஃப் விண்டோஸ் தானே சொல்லுது சைஸ்ன்றது இல்லைங்களா? ஆமா. ம். அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்றேன். எங்க இங்க வந்திருக்குன்றத பாருங்க. ஃபுல் வியூ தெரியலன்னா சொல்லுங்க, எப்படி என்ன இது, நம்ம இன்னும் ஸ்லோவா போகணுமா இல்லை எப்படி ஸ்பீடா போகணுமா அப்படின்ற மாதிரி கரெக்டா சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொண்டு போகணும். சைஸ்ன்றது 2 பிரிண்ட் ஆயிடுச்சு. சைஸ் 2 ஆயிருக்கு. ஓகே. ஓகேங்களா? அதே நம்ம கீழே கொடுத்தோம்னா அந்த சைஸ கூட 3 வரும்ல சார் கீழே சந்திரு. அந்த லாஸ்ட் எக்ஸ்பாத் கீழே கொடுத்தா 3 வரும். இல்ல அதுக்கு ஏன்னா லிஸ்ட் நம்ம பண்ணணும், எல்லாம் பண்ணணும்ல. ஓகே. அப்பதானே வந்து நம்ம சைஸ் 3 வரும்.
ஓ அந்த சைஸ் அந்த இது வந்து லாஸ்டா போட முடியாது. இது வந்து நம்ம இங்க லிஸ்டுக்கு அப்புறம் தான் பண்ணும்போது போட தான் முடியும். இது வந்துட்டு சைஸ் வந்து இந்த 2 சைஸ் போட வந்துடும். முடியும். ஓகே. ஓகேவா? நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்ப என்ன 3 வருதா 4 3 வருதான்றத வருது. நாளைக்கு கிளாஸ் ரைட். யா. ஏன்னா நாளைக்கு நீங்க கிளாஸ் 3வது விண்டோ ஓபன் பண்றத காட்டுனீங்க லாஸ்டா த்ரெட்ல. அந்த இதுல அதனால ஒருவேளை அந்த யூசுவலா இந்த சைஸ் வந்து நம்ம லிஸ்டுக்கு அப்புறம் தான் கொடுக்கணுமா? ஏன் நம்ம பின்னாடி லாஸ்டா கொடுத்தா ட்ரை பண்ணி பாக்குறேன் நீங்க சொன்னது. லாஸ்டா கொடுத்தா எப்படி இருக்கு அது? லாஸ்டா கொடுத்தா வேல்யூ கரெக்டா கெட் பண்ணி சைஸ் பண்ணணும். இது மாதிரி விண்டோ ஹேண்டில்ஸ்ல போய் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டு அப்புறம் இது நீங்க இங்கேயும் நீங்க இதை லாஸ்டா கொடுத்தீங்கன்னா அது 2 தான் காட்டும். வெறுமனே இதை கொடுத்தீங்கன்னா 2 தான் காட்டும். ஏன்னா இங்க இருக்கும் போதுமே 2 தான் சைஸ் வந்து அசைன் ஆயிருக்கு. ஓகே. அப்ப இங்க 2 தான் கெட் அசைன் ஆகும். 2 தான் காட்டும். ஓகே. மறுபடியும் நீங்க அதே மாதிரி செட் லிஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 3 காட்டும். ஓகே. நீங்க எங்க வந்து நீங்க ப்ரோக்ராம் வந்து அசைன் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃப்ளோ போகும். ஓகே. ஃபர்ஸ்ட் அமேசான் இன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பாத் கொடுத்தா 2 விண்டோ தான் அதை பொறுத்த வரைக்கும் இருக்குது லிஸ்ட்ல இல்லைங்களா? கீழே கொடுத்து நம்மளா வந்துட்டு ஒரு பாத் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஓகே. நாங்க பார்த்தோம் 2 விண்டோஸ். சரி ஓகே, நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு. வேற ஏதாவது டவுட் இல்ல? வேற டவுட் இருக்கா? இல்ல நாளைக்கு கிளாஸ்ண்டா? அதுதான் இப்ப சொல்லணும். சொல்லுங்க. இல்ல அது ஆல்ரெடி ஏதோ திவ்யா ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். அதான் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம்ல குரூப்ல. சோ இந்த 2 வாரம் ஃப்ரைடே நாளைக்கு வேணா சந்துரு. ஓகே. ஜனவரி 2ல இருந்து நம்ம வச்சுக்கலாம் 5 நாள். சோ வாட் அபௌட் நாளைக்கு கிளாஸ் கிறிஸ்மஸ்? இல்ல. கிறிஸ்மஸ் பிரேக் இருக்குங்களா? லீவுங்களா மண்டே? கிறிஸ்மஸ் எனக்கு மண்டே பிரேக் தான். மண்டே லீவ் தான் எனக்கு. ஆமா ரைட். எங்களுக்கும் லீவ் தான் வேணும். அதான் ஜஸ்ட் நம்மள கிறிஸ்மஸ் நான் அன்னைக்கும் கேக்குறேன் உங்களுக்கு எப்ப கிளாஸ் இது அப்புறம் அது சொல்லுங்க. டியூஸ்டே தானே? இல்ல நான் கேக்குறேன் மண்டே கிளாஸ் இருக்குங்களா? இல்ல வந்து கிறிஸ்மஸ் இல்லைங்களா? அதுக்காக கேக்குறேன். கிறிஸ்மஸ் இஸ் எனக்கு லீவ் வேணா வைக்கணும்னா வைக்கிறேன். எனக்கு கூட பெஸ்ட் இல்லை. நான் ஃப்ரீ தான். எனக்கு தான் கிறிஸ்மஸ். எனக்கு கூட கேரளின் கிறிஸ்மஸ்ல கிறிஸ்மஸ் செலிப்ரேட் கிறிஸ்மஸ் பண்ணுவாங்க. கொண்டாடுவாங்க. சரி சோ ஓகே ஃபைன். அப்ப கேக் செலிப்ரேஷன் ட்ரீட் எதுவும் கிடையாதா? வெறுமனே வந்துட்டு அமெரிக்கா அவங்க வருஷம் போல. ப்ளம் கேக் கூட கேரளின் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளம் கேக் கிறிஸ்மஸ் கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா. எனக்கு பிரியாணி தான் பிடிக்கும். எல்லாருக்கும் தலை. அப்பனா சந்திரோட டைம் வந்து வெனஸ்டே மார்னிங் தானே இனிமே? ஆமா வெனஸ்டே மார்னிங் உங்களுக்கு. ஓகே 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 ஃபைன். ரொம்ப டைம் வந்து ரொம்ப கேப் இருக்கு மாதிரி இருக்கு. நிறைய நாள் ஆயிடுச்சு. ஆமா ஆமா கேப் சாட்டர்டே தான். ஆயிடும், சண்டே ஆயிடும், மண்டே ஆயிடும், டியூஸ்டே ஆயிடும். 4 நாள் கேப் ஆகுது. அந்த டிசம்பர்ல மட்டும் இப்படி இருக்கும். அப்புறமே long weekend ஜனவரில இருந்து கேட்சப் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் வரிசையா. இந்த மந்த்துக்குள்ள உங்களுக்கு போஸ்டே முடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் நான் சொல்றேன். நான் ஒரு நாள் வரல, நீங்க பாதி போஸ்ட் எடுத்தப்ப எனக்கு தெரிஞ்சது. நான் தான் கேட்டேன். நான் இவ்வளவு தூரம் ஸ்பீடா போறதுக்கு காரணம் என்னன்னா ஸ்டார்டிங்ல வந்துட்டு இப்ப இன்னைக்கு இது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இது ஃபுல்லா இதுல ஃபுல்லா முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இந்த கெட் லொகேஷனும் ஆமா கமாண்டே முடிச்சிட்டீங்க. அந்த கெட் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே. ஆமா இந்த கெட் லொகேஷனும் கெட் இந்த கெட் சப்மிட் மட்டும் தான் முடிக்கல. மிச்சம் எல்லாம் முடிச்சாச்சு. இல்ல அதுலயும் வந்து லொகேட்டர்ஸ்லயும் வந்துட்டு நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. சந்துரு நானும் கேரளினும் இன்னைக்கு நீங்க நேத்து சொல்லி கொடுத்தது அதை ஃபர்ஸ்ட் வச்சு நாங்க ஒரு டெமோவும் எங்க மேனேஜர்கிட்ட காமிச்சிட்டோம் இன்னைக்கு. பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஒன்னா ஒர்க் பண்றாங்க. அவங்க ஆட்டோமேஷன் இருக்காங்க காட்டிடுறாங்க. இல்ல நான் ஆட்மேன் எனக்கு தான் கஷ்டம் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நாள் லீவ் போட்டேன். அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு தலையை சுத்திருச்சு. ஐயோ கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா உடனே நீங்க எனக்கு பின் பண்ணுங்க. நான் ஃப்ரீயா இருந்தா உங்களுக்கு உடனே கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி Zoom மீட்ல உங்களுக்கு லைட்டா உங்களுக்கு ஏதாவது growth போட்டுருவோம். ஆனா அந்த வீடியோவே கிளாரிட்டி நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த வீடியோ. டீச் பண்றாப்ல இப்ப இந்த விண்டோல நீங்க பாக்கும்போது நீங்க ஆன்லைன் கிளாஸ் ரியலா நம்ம லைவா பாக்குற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. மற்ற ஸ்கிரீன் நம்ம இது கூகுள் மீட் ரொம்ப குட்டியோடு தெரியும். எனக்கு எதுவுமே தெரியாது. Zoom எனக்கும் பிடிக்கும். பட் அகைன் நீங்க டைப் பண்ணும்போது சவுண்ட்லாம் வரல. பண்ணும்போது டக்கு டக்கு டக்குன்னு இருக்கும். நீங்க டைப் பண்றது தெரியல. பட் இட்ஸ் குட் ஆக்சுவலி. என்னன்னா நமக்கு வந்துட்டு எடுக்கிறவங்க கிளாரிட்டியா சொல்லும் போதுதான் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இல்லைங்களா? உங்களோட கிளாரிட்டி அதனால ஆக்சுவலி என்னோட கீபோர்ட்ல நான் ஸ்பீடா டைப் பண்ணா பக்கத்துல என்ன பொண்டாட்டி அடிப்பா. அது பழக்கமாயி தான் நான் மொல்லமா டைப் பண்ணேன். சரிங்களா? எனக்கு அதெல்லாம் குட்டி குழந்தைலாம் இருக்குது. ஆனா இப்பயும் நான் அடிப்பாங்க. அது மாதிரி அவரோட பிராக்டிஸ் தான் இந்த மாதிரி ஆச்சு இருக்கு.
பரவாயில்ல, குட். நல்லா ட்ரெயின் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. ஸோ அதே மாதிரி ஆஃபீஸ்ல இன்னைக்கு நல்ல பேர் வாங்கிட்டோம். ஒரு சினாரியோ ஏதோ பண்ணி. சூப்பர். அவங்க ஏதாவது டாஸ்க் சொன்னாங்கன்னா நீங்க வந்து செய்யறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்டி ஃபேஸ் பண்ணீங்கன்னா சொல்லுங்க, நம்ம ஃபேஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நிறைய டைம் இருந்தா என்ன செய்வோம்னா நாங்க ஜெனரலி இதை வச்சுட்டு எங்க அப்ளிகேஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா செய்வோம் நாங்க. ஓகே இல்ல ஓகே. அது நல்லா இருக்கும். ஆக்சுவலா அது மாதிரி தான் பண்ணணும். நம்ம கத்துக்கிட்டு நம்ம பட் அப்ளை எப்போ பண்ணும்போது டைம் கிடைக்காது, நிறைய ம். வேலை இருக்கும்போது செய்ய முடியாது, மற்ற நேரம் அப்படி பண்ணுவோம் நாங்க. ஓகே. சரி சரி. உங்களுக்கு வேணா கிளாஸ் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுறேன். வேணா ஒரு டாபிக் ஒரு மாதிரி. அதான் சந்துரு, அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன், கேப் விடாம. Yeah, கொஞ்சம் ரொம்ப நல்லா பண்றீங்க. ஸ்லோவா கொஞ்சம் குறைச்சிங்க டாபிக்க. ஓகே ஓகே, ட்ரை பண்ணு. ஏன்னா நான் ப்ராசஸ் அவங்க பண்ணுறது ஸ்பீடா பர்சனல் தான் 2 நாள்ல இவ்வளவு விஷயத்தை முடிச்சிட்டேன். இல்ல இல்ல அது எங்க இல்ல பிரெயின்ல ஆனா புரிஞ்சுது. புரிஞ்சு. இதனால ப்ராசஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஆமா. கேப் அது புரியுதுன்னு சொல்ல மாட்டோம். எல்லாமே கிளாரிஃபையா தான் இருக்குது. இப்ப நாங்க அந்த கமெண்ட்ட வச்சு நம்மளும் ஒர்க் பண்ணி பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். இண்டிவிஜுவலா டேக்கிங் சம் டைம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க குடுத்த ஹோம்வொர்க்க நான் பண்ணணும். அது 4 நாள் வச்சிருக்கேன் நான் இதெல்லாம் பண்ணி கொண்டு வரணும்னு. பட் இந்த ப்ரோகிராம் ஈவன் நீங்க அந்த இதுல நோட்ஸ்ல இருக்க ப்ரோகிராமுமே நல்லா இருக்குது. எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இந்த இருக்கு. மெட்டீரியல் எங்கள்ட்ட கிடையாது. இந்த மெட்டீரியல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஜாவாக்கு இதே மாதிரி மெட்டீரியல் இருந்தா தருவீங்களா? ஆமா. அது அப்ப கொஞ்சம் அமௌண்ட் ஜிபே பண்ண வேண்டியதுக்குமே. இந்த பாருங்க அவங்க சொல்லிட்டே டெஃபினட்டா இருக்காங்க. நாங்க பண்றதுக்கு கூட ரெடியா இருக்கோம். ஆனா கொஞ்சம் பேரு மெட்டீரியல் பண்றதுக்கு இல்ல நான் கொடுக்குறேன் சென்ட் பண்றேன். இது எங்களுக்கு அது வந்து எனக்கு எப்படின்னா ரெஃபர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்னு வச்சுங்களேன். கன்சாலிடேட்டா இருக்கு எல்லாமே. டக்குன்னு போயிட்டு அதெல்லாம் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படி எழுதி வச்சது அப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. இது மாதிரி இல்ல. ஓகே. அதே மாதிரி உங்க மெட்டீரியல் நாளைக்கு அசைன்மெண்ட் சொல்லிடுங்க சந்துரு நீங்க. அச்சச்சோ. ஆனா கொஞ்சோண்டு கொடுங்க. நேத்து மாதிரி நிறைய கொடுக்காதீங்க. இல்ல லாங் கேப் இப்ப இருக்குல்ல. லாங் கேப் இருக்குல்ல. கேப்ல வந்துட்டு மறக்க Okay. ஒரு கூடாது. லாங் கேப் இருக்கனால நீங்க ஃபுல்லா ட்ரை பண்ணுங்க. ஒரு என்ன டீச் பண்ணீங்களோ அத வச்சு என்னென்ன நம்ம யூஸ் பண்ண அதான் முடியுமோ இந்த யூஸ் பண்ணி வெப் எலிமெண்ட் இன்டர்ஃபேஸ் அது போக வந்து அந்த வெப் டிரைவர் மெத்தட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல் வியூவும் ட்ரை பண்ணுங்க. எல்லா லொகேட்டர்ஸும் வந்து லொகேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு வெப் பேஜை ஃபுல் இன்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி சொல்லி கொடுத்துறேன். இப்போ நீங்க எந்த வெப் பேஜ் ஓபன் பண்ணாலும் எந்த வெப் பேஜ்ல ஒர்க் பண்ண சொன்னாலும் ஒர்க் பண்ண தெரியணும். ஒரு டேப்ல இருந்து எப்படி மூவ் பண்றேன்னு சொல்லிட்டேன், ஒரு டிராப் டவுன் சொல்லி கொடுத்துறேன், ஒரு அலர்ட் சொல்லி கொடுத்துறேன். மோஸ்ட்லி வந்து வெயிட் பண்ணுங்க. ரேடியோ பட்டன் ஜஸ்ட் டாட் கிளிக் தான், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கரெக்டான வெப் எலிமெண்ட்டை நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதை வந்து நீங்க கிளிக் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரியேட் நியூ அக்கவுண்ட்ல இந்த இதுலயே வந்து நீங்க ரேடியோ பட்டன் இதை கிளிக் பண்ணி தான் பண்ண போறீங்க, கரெக்டா? அப்ப இதை வந்து நீங்க கரெக்டா இன்ஸ்பெக்ட் பண்ணி இங்க வச்சு இதை வந்து நீங்க ஒரு டாட் கிளிக் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. கிளிக் பண்ணனும். கிளிக் தான் அவ்வளவுதான், சொல்றீங்களா? கிளிக் மட்டும் தான் அது ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடின்னு இருக்கு. நேம் எடுத்துக்கலாம்ல. by dot name equal to நேம் எடுத்துக்கலாம், இல்ல ஐடியும் இருக்கு. சோ பை ஐடி டிரைவர் ஃபைண்ட் ஐடி ஃபைண்ட் எலிமெண்ட். மோஸ்ட்லி எல்லாரும் எக்ஸ்பார்ட் வச்சு போங்க. ஏன்னா இதுல நேம் வந்து செக்ஸ், அதுலயும் நேம் செக்ஸ் தான் இருக்கும். சோ ஐடி வந்துட்டு சேஞ்ச் ஆகுது, நீங்களே பாத்துட்டீங்க. ஐடி சேஞ்ச் ஆகுது. சோ நீங்க வந்துட்டு இதுல எக்ஸ்பார்ட் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே ஓகேவா? இப்ப அப்படி மாதிரி வச்சு போகும்போதும் இது வந்து ஜஸ்ட் டாட் கிளிக் வச்சுனா ஓகே ஆயிடும். சோ நீங்க இப்ப வந்து நீங்க எந்த வெப் எலிமெண்ட் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்துட்டு கரெக்டா ஒர்க் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இப்ப இதுல வந்துட்டு நீங்க அமேசான் பேஜ் எடுத்தீங்கன்னா அமேசான் பேஜ்ல உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க பண்றதுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். கெட் டெக்ஸ்ட்ல இருந்து சைஸ் எப்படி எடுக்கிறது எல்லாத்தையும் அவங்க சொல்லி கொடுக்குறேன். ஸோ அது எல்லாத்தையும் நீங்க எப்படிலாம் இன்ஸ்பெக்ட் பண்ணணுன்றது உங்களோட ஐடியாக்கு ஏற்ற மாதிரி, இல்ல உங்க கம்பெனி வியூவே வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஆஃபீஸ் வியூவே வந்துட்டு நீங்க ட்ரை பண்ண கரெக்டா வருதா வரலையா, எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் இப்போ வந்தாச்சு. ஓகேங்களா? டியூஸ்டே வந்து ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் மாதிரி கூட பண்ணிடலாம். ஒருத்தர் நான் கொஸ்டின் கேட்பேன், அந்த கொஸ்டின் ஒருத்தர் ஆன்சர் பண்ணணும். அந்த ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு பெரிய சாம்பிள் ப்ரோக்ராம் தான் ஆக்சுவலி. இன்னைக்கு பண்ணதே எங்களுக்கு பெரிய சாம்பிள் ப்ரோக்ராம்னு சொல்றேன். எல்லாமே நாங்க யூஸ் பண்ணோம் ஆல்மோஸ்ட். எல்லாமே அந்த கிரியேட் நியூ பேஜ்ல கிரியேட் நியூ அக்கவுண்ட் அதுல வந்து நான் எல்லா ஃபீல்டுமே ஃபில் அப் பண்ணேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ண மாதிரி இருந்தது. ஓகே ஓகே ஓகே. பட் நாங்க பண்ணிட்டு வரோம் சந்திரு.
லொகேட்டர்ஸ் யூஸ் பண்ண தான் நமக்கு நல்லாவும் பிராக்டிஸ் ஆகும் இல்லைங்களா? ஆமா இப்ப ஆமா இன்ஸ்பெக்ட் ஆமா பண்ண எக்ஸ்பார்ட்டே தான் நீங்க இல்லைங்களா? டிஃப்ரெண்ட் வேஸ்ல எக்ஸ்பார்ட். இதுலயே நீங்க நம்ம ம். நோட்ஸ்லயே பாத்தீங்கன்னா எக்ஸ்பார்ட் வந்து டிஃப்ரெண்டா நிறைய இருக்குது. எக்ஸ்பார்ட் பை கண்டெய்ன்ஸ் இருக்கு, எக்ஸ்பார்ட் பை டெக்ஸ்ட் இருக்குது. அது ஆமா நாங்க பார்த்தோம். ஆ. டைப்ஸ் பார்த்து ஏற்கனவே சோ வச்சிருந்தோம். அந்த மாதிரி அது பர்பஸ் வச்சுக்கோங்க. ஓகே. இல்ல நான் ஒரு 2 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒண்ணு வந்துட்டு நார்மலா போட்டோனே 1 ஆஃப் 1 வந்துச்சுன்னா அப்படியே 1 ஆஃப் 1 வச்சு ம். போயிடுங்க. இல்லன்னா ம்ஹும். 1 ஆஃப் 1 இல்லாம 1 ஆஃப் 32 1 ஆஃப் 23 காட்டுச்சுன்னா அப்ப அந்த பர்பஸ் அந்த இடத்துல மட்டும் நீங்க என்ன பண்ணணும், ஓவரால் பிராக்கெட் யூஸ் பிராக்கெட் போட்டு ஒரு பிராக்கெட்ல 1 2 கொடுத்தீங்கன்னா போட்டு. அதுக்கேத்த மாதிரி மூவ் பண்ணணும். ஓகே. சோ அந்த மாதிரி மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே. நான் ரொம்ப ஸ்பீடா பண்ணனால தான் உங்களுக்கு இப்ப ஃபுல்லா முடிச்சிட்டேன். இப்போ இனிமேட்ல இருந்து நம்ம ஒரு நம்ம ஃப்ரேம் ஒர்க் உள்ள போறோம், இல்ல வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க் முன்னாடி வந்துட்டு இந்த புரோக்கன் லிங்க்ஸ், ஃப்ரேம் ஹேண்ட்லிங் இதெல்லாம் பார்ப்பேன், வெயிட் பார்ப்போம். அப்ப அதெல்லாம் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் பொறுமையா போறேன். ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்துட்டு அப்புறம் நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணீங்களோ அதை காட்டுங்க. அப்புறம் உங்களோட கம்ப்யூட்டர்ஸ் காட்டுங்க, உங்க லேப்டாப் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையா போவோம். நம்ம ஜனவரி மந்த்ல இருந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஃபுல்லா போவோம். ஓகே. ஓகே. ஓகேவா? அப்ப 1 வீக் ரொம்ப டஃபா இருக்குமா? ஆ? வர ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்குமான்னு கேக்கு. அப்படிலாம் ஒண்ணு ஆகாது. இல்லையா? டே பை அது டே கிளாஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஈஸியா இருக்கும். ஓகே. புரோக்கன் லிங்க்ஸ்னு சொன்னீங்களா? அது என்ன சந்துரு? அது ஏதோ சம்திங் சொன்னீங்க. ஆமா broken வரும் links. அது. அது காட்டுறேனே நம்ம கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் ஆமா மீட்டிங்ல கிளாஸ். கதை. ஓகே Okay, ஓகே okay, சார். fine. ஓகே ஓகே ஓகே. நான் தேங்க் ஒரு யூ. கிளாஸ்ல தேங்க் யூ. இருக்கிறேன். ஓகே ஓகே. தேங்க் யூ. Okay, Bye thank bye. you. Bye. Okay, thank you. See you. Bye. Okay, bye bye.